இங்கே எல்லாம் எல்லா விதமான கிரேவிகளிலும் சில்லி பேஸ்ட்டு பேஸாக இருக்கும். பொடிகள் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறதே இல்லை. பச்சை மஞ்சள் அதே மாதிரி சில்லி எல்லாம் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கணும். ஆனாலும் இதெல்லாமே கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு விஷயந்தான். நம்ம பார்த்து சூஸ் பண்ணி எடுக்கணும். அந்த காஞ்ச மிளகு இது உரப்பு கொஞ்சம் கம்மியானது எடுக்கலைன்னா நம்ம கண்டிப்பாக செய்கிற டிஷ்ஷு யாராலையுமே சாப்பிடவும் முடியாது. ஏன்னா சில்லியை வந்து காஞ்சிருக்கையில் அதில் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணும்போது விதை எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா சாஃப்டான வரைக்கும் வேக விட்டுட்டு திரும்பவும் நான் வந்து கழுகுவேன். அதுக்கப்புறம் தான் அரைக்க போடுறது. இது வந்து நம்ம நல்லா ஃப்ரிட்ஜிலெல்லாம் இஞ்சி பூண்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கல அந்த மாதிரி வச்சுக்கலாம். முன்னெல்லாம் பிள்ளை ஸ்கூலில் படிக்கிற டைமில் வாரத்துக்கு ஒரு முறை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சில்லி பேஸ்ட்டு இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அப்போ தான் ஸ்கூலில் போன டைம்லலாம் சாப்பாடெலாம் ப்ரிப்பேர் பண்ண ஈஸியாக இருக்கும். இங்கே எல்லாம் நாசிலுமைக்கு மெயினாக வந்து இந்த சம்பல் தான் முக்கியம். அதில் வந்து நிறைய விதமான நெத்திலி கருவாடும் இங்கே கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம பார்த்து எது வந்து சம்பளுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டுலாம் வாங்கிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து சுரைக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு நெத்திலி போட்டு சம்பல், அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் இருந்ததுன்னா ஜிஞ்சர் சோயா சாஸ் எல்லாம் போட்டு செய்கிறேன். இந்த சாம்பாரில் வந்து நான் சில்லி பவுட்ரு மட்டும் ஆட் பண்ணல, பேலன்ஸ் எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். தினம் வந்து 5:30க்குள்ளேயே ஹஸ்பண்டும் பையனும் வேலைக்கெல்லாம் கிளம்புவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் போகிறாங்க. அதனால தான் நான் வந்து சீக்கிரமாக லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்குறேன். அது வந்து இடையில நான் என்னோடய பாத்திரங்களும் வாஷ் பண்ணிக்கிட்டே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் நக்கட்ஸ் இருந்துச்சு, அதுனே வந்து பேக் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து பையன் கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க. சரி அவங்களுக்கு டின்னர் டைமில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதுனேயும் ஃப்ரை எல்லாம் பண்ணி கிச்சனும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன். இனிமேல் தான் நான் எல்லாரையுமே வாக்கிங் எல்லாம் கூட்டிகிட்டு போனோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீனிங் எல்லாம் பண்ணணும். ஏன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே சமைச்சு கொடுக்கலான்னு சொல்லிக்கிட்டு இறங்குனதுனால எல்லா வேலைகளும் பெண்டிங்கில் இருக்குது. கிச்சன் மட்டும் க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு திருப்தியாக இருக்கும். திரும்ப எனக்கு நிறைய வேலைகள் ஒன்றுமே இருக்காது. அதனால் நான் உடனே வந்து அவங்கள வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு கிச்சனும் க்ளீன் பண்ணிவிட்டு என்னோடய கொஞ்சம் வேலைகள் பேசிக்காக இருக்கும் அதெல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு தான் நான் இன்றைக்கி லஞ்சு சாப்பிட வந்துட்டேன். எப்போதுமே இப்படி தான் நான் செய்வேன்.